வணக்க மக்களே! இன்னைக்கு மகாநதி சீரியல்ல பார்த்தீங்கன்னா, விஜய் காவேரிய சேரவே விடக்கூடாதுடா! அப்படின்னு அந்த தாத்தா வந்து முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. சரி அவங்க 2 பேரும் சேராம போனாலும் போயிட்டு போகட்டும்டா. அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுவாங்க? அம்மா பார்க்காம, அம்மாவோட அரவணைப்புல வளராம, அந்த அம்மாவோட மூஞ்சிய கூட பார்க்காம, ஆல்ரெடி அந்த பர்த்டே அப்பயே சொல்லியிருந்தது, நான் எங்க அம்மாவ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கூடவா காமிக்கக்கூடாது? கல் நெஞ்சமாவா இருக்கணும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு தோணுது. எனிவே அந்த ராதா அவங்க வீட்டுக்காரர் வந்து பார்த்துட்டாரு. பார்த்துட்டு இங்க வந்து தாத்தாட்ட போட்டு குடுத்துட்டாரு. அவருக்குன்னா ஒரே பயமாயி போயிருச்சு. நம்ம ஆல்ரெடி காவேரி வேற இறந்துருச்சு அப்படின்னு வேற விஜய்ட்ட சொல்லி வச்சிருக்கோம். பார்த்துட்டு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்மள வச்சு செஞ்சுருவானே அப்படின்னு நெனச்சுட்டாரு போல இருக்கு. அவருக்கு அப்படியே ஒரு மாரி நடுங்கிருச்சு. இன்னொரு டவுட் என்னன்னா, அவங்க ஒருவேள நம்ம இங்க இருக்கிறது தெரிஞ்சு வந்தாங்களா? இல்ல எதார்ச்சமா வந்தாங்களா? அப்படின்னு தெரியாம ஒரே டவுட்டா இருக்கு. உடனே ராதா சொல்றாங்க, "இல்ல தெரியாம தான் வந்திருப்பாங்க. தெரிஞ்சு வந்திருந்தா இந்நேரம் இங்க வந்து நம்மள்ட்ட பேசியிருப்பாங்கல்ல" அப்படின்னு. தாத்தாவுக்கு ஒரே பயம். என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து இப்ப காவேரி எங்க பொண்ண குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, ரொம்ப பிரச்சனையாயி போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயம். ஸோ ராதா அவங்க வீட்டுக்காரர் வந்து கன்சோல் பண்றாரு இந்த சொட்டத்துல. "இருங்க நான் பார்த்துக்கிறேன். நான் ஒரு விஷயத்த எடுத்தேன்னா, அது கரெக்ட்டா முடிச்சு குடுப்பேன்" அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. காவேரி அம்மாவ வேற எதிர்த்தாப்புல வரும்போது இவங்க கார்ல இறங்கி காவேரி எதிர்த்தாப்புல வரும்போது இவங்க எதிர்த்தாப்புல போனாங்க. என்ன நடக்குமோ என்னன்னு தெரியல. காவேரிக்கு என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே மைண்ட் வந்து மறந்து போயிருக்கும். என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஒருவேள அந்த பொண்ணுட்ட ஏதாவது பொய்ய சொல்லி திருப்பி வேற எங்கேயும் போக வைக்க போறாங்களோ என்னன்னு தெரியல. அந்த டயத்துல வந்து விஜய் பார்க்குறது மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். 2 பேரையும் மீட் பண்ண வச்சா தான் கதை நல்லாயிருக்கும். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா, அது என்னமோ வேற மாரி போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு சுவாரஸ்யம் இல்லாம இருக்கு. அவங்க பொண்ணும் காவேரியும், குட்டி காவேரியும் மீட் பண்றது வேணா கொஞ்சம் ஆறுதலா இருக்கே ஒழிய, மித்தபடி கதை அவ்வளோ சுவாரஸ்யமா இல்ல. 2 பேரும் இருக்கிற விஜயும், காவேரியும் சேர்ந்து இருந்த சீசன் அந்த டைம் தான் செம்மையா போயிட்டுருந்தது. நெறைய ஃபேன்ஸோட ரெக்வெஸ்ட்டும் அதா தான் இருக்கு. பார்க்கலாம் கூடிய சீக்கிரத்தில 2 பேரையும் மீட் பண்ண வைப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த தாத்தாவுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நெனைக்கிறேன். பாட்டிக்கு முற்றுப்புள்ளி வச்சது மாரி, தாத்தாவுக்கு முற்றுப்புள்ளி வச்சு தூக்கி விடுங்கடா அப்படிங்கிற மாரி இருக்கு. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய கருத்த கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ.